மண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸ் ஜூஸ் தான் குடிக்கலான்னு வந்திருந்தேன். ஸோ காலையிலே நட்ஸ்லாம் அரைச்சி குடிச்சிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி மண்டே ஆஃபீஸ் போகணும். ஸோ எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தலையில் எண்ணெய் வைக்கிறதுக்கு காலையிலே வந்தாச்சு. ஏன்னா மத்தியானம் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ காலையில் கொஞ்சம் நேரமாவது வச்சா தான் ஊறும் எண்ணெய் அப்படிங்கிறதுனால எழுந்த உடனே ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் வீட்டில் இருந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். கிச்சனில் இன்னும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கவே இல்லை. அவங்க கேட்டால் வெயிட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னே சொல்லிட்டுருக்காங்க. பார்ப்போம் இதுக்கு எப்போ முடிவு வருதுன்னு சொல்லி. ஸோ இப்போ வரைக்குமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குட்டி குட்டி வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மத்தியானம் செஞ்சுருந்த சாப்பாடு மீன் குழம்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பெருசாக செய்கிறதுக்கெலாம் எதுவும் டைம் இல்லை. ஸோ இருந்ததே எடுத்துகிட்டு போயாச்சு. ஹேர் பேக்லாம் ரெடி பண்ணதுனால எனக்கு டின்னர்ஸ் எதுவும் செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால மதியானம் செஞ்சதே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். எப்போ இந்த ரேசர்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வந்துச்சோ அப்போவே பார்லர் போகிறதுலாம் சுத்தமாக விட்டாச்சு. நான்லாம் பார்லர் போகிறதே ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பட் ஆனால் இப்போல்லாம் பார்லர் பக்கமே போகிறதில்ல. இந்த ஐப்ரோஸ் எல்லாம் வீட்டிலே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹெவி டின்னருங்கிறதுனால கீழே சாப்பிட்டு முடிச்சோடனே வாக்கிங் போகலான்னு வந்தேன். பார்த்தா பயங்கர மழையாக இருந்துச்சு. வரும்போது மழை இல்லை, ஆனால் ஒரு 2 ரவுண்ட் அடித்தோடனே பயங்கர மழையாக இருந்துச்சு. ஆஃபீஸில் இந்த இடமும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா நடுவில் ஓப்பன் டெரஸ் மாதிரி ஓப்பன் கார்டன் மாதிரி இருக்கும். சுற்றியுமே பில்டிங் இருக்க மாதிரி இருக்கும். மழையை ரசிச்சுக்கிட்டே ஒரு 4 ரவுண்ட் அடித்தோடனே டைம் போகிறதே தெரியல. செமையாக இருந்துச்சு பிளேஸு. ரொம்ப காமாக என்னோடய மண்டே போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.